நினைக்கிறேன். ஸோ உங்களோட தமிழுக்கு நான் ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய ஃபேன். அண்ட் நாங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த இசைக்கு கொடுக்குற மரியாதை எனக்கு தெரியும். அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த இசைக்கலைஞர்களுக்குலாம் வந்து ஒரு அங்கீகாரம். இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஊர்லேயே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பதிலாக உலகம் ஃபுல்லாக ஒரு இசைக்கலைஞர் அவன் வந்து ட்ராவல் பண்ணுறான்னா அதுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரணம், அதோட வேறுனே சொல்லலாம். அது வந்து யார் தமிழ் மக்கள் தான். அதுதான் அவங்க தான் அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்க. பீட் நாட் ஓன்லி ஜாஃப்னா, பீட் சுவிட்சர்லாந்து இல்லை ஃப்ரான்ஸ், எந்த ஊராக இருந்தாலுமே சரி, அவங்க அவ்வளோ என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கலன்னா ஒரு ஆர்டிஸ்ட் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக ஆயிருப்பானான்னு தெரியல. ஸோ நாங்களாம் ரொம்ப சின்ன ஆர்டிஸ்ட், இப்போ தான் வளர்ந்து வரவங்க. நீங்கள் ரொம்ப பெருமையாக பேசுங்க, அதுக்கு தேங்க்ஸ். ஸோ இன்னும் நிறையா இருக்குது. பட் ஈவன் எஸ்பிபி சார் மாதிரி அவ்வளோ லெஜண்ட்ஸ்லாம் வச்சு கூட நிறைய யாழ் மக்கள் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கும் அதே விதமான என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, ஐ திங்க் நிறைய வெளியூர்லேருந்துலாம் கூட வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நாங்கள் மட்டும் இல்லை, எல்லா இசைக்கலைஞர்களும் நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ. மிக விரைவிலே ஒரு அனிருத் போல, ஒரு சாய் அபேகர் போல அடுத்து கார்த்திக் தேவராஜனுடைய பெயர் பதியப்பட வேண்டும்.